அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக சங்குப்பூ அதனுடைய மருத்துவத்தில் அதிக மகத்துவம் வாங்கியிருக்கு. அதுலேயும் அதிக சக்திகள் நம்ம உடம்புலையே கொடுக்கறதுக்கு அந்த பூக்களால் நிறையா முடியும். அதை பற்றி வீடியோவை பார்ப்போம். ஏற்கனவே சங்குப்பூ பற்றி தெரியாதவங்க நம்ம வீடியோ போட்ட பிறகு சங்குப்பூ மகிமை பற்றி நிறையா தெரிஞ்சாங்க. அதே மாதிரி குதிரை விதைக்காயை பற்றி நம்ம வீடியோ போட்ட பிறகு எல்லோரும் தெரிஞ்சு வீடியோ போட ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி புரசம்பூ பற்றி தெரியாமல் இருந்தவங்க நம்ம வீடியோ போட்ட பிறகு தான் புரசம்பூடைய பற்றி நிறையா வீடியோ போட ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி தான் சிவகரந்தியை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாலேயே நம்ம தெரிஞ்சிருந்தோம். வீடியோ 10 வருஷத்துக்கு பிறகு தான் போட்டோம். அதுக்கு பிறகு தான் அதோடைய மகிமையெல்லாம் நிறையா வந்துச்சு. இதே போல் நிறைய மருத்துவம் நம்ம வீடியோ போட்ட பிறகு வெளியே வந்துகிட்டே இருக்குது. அது மாதிரி சோத்துக்கத்தாழையில் நிறைய வீடியோ வந்துக்கிட்டு இருந்தாலுமே ஒரு சில நம்ம போடாமல் இருந்தோம், அதனால் அது வரல. இப்போ சோத்துக்கத்தாழையில் சாம் போட்டோம், ஆவாரையிலேருந்து நெய் போட்டிருக்கோம். அதுவும் ஒன்று ஒன்றா வெளியே வரும். இப்போ இந்த பூவுக்கு வருவோம். இந்த பூவில் பார்த்திங்கன்னா சங்கு புஷ்பத்தில் 2 வகை இருக்குது. நீளமும் இருக்குது, வெள்ளை இருக்குது. நம்ம நிறைய அங்கேருந்து அங்கே வரைக்கும் நிறையா போட்டு வச்சுருக்கோம். இந்த பூவை நிறையா அழகுக்காக வேண்டி மட்டும் முன்னால் போட்டு வீட்டில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம அதில் டீ போட்டு குடிக்கலாம்னு சொன்ன பிறகு நிறைய பிரபலியம் ஆகிக்கிட்டு இருக்கு. அதில் இன்னொரு மகத்துவம் என்ன அப்படின்னா, இந்த 2 பூ உங்களுக்கு கிடைச்சிச்சின்னா பாருங்கள். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பூ கிடைச்சாலுமே உங்களுக்கு வெள்ளை பூ புறமே மூளையை பற்றின பிரச்சனையை சரி பண்ணும். அந்த நீல கலர் உள்ள பூ புறமே கழுத்து பகுதியை உள்ளது சரி பண்ணும். அதனால் அந்த வெள்ளைப்பூவை குறைஞ்சது ஒரு 10-15 பூவுக்கு மேலே எடுத்து ஒரு வெள்ளை துணியில் முடிஞ்சு தலையில் உச்சந்தலையில் நேர அதை வச்சுக்கிட்டு உட்காந்து தியானம் பண்ணி பாருங்கள். முதல்ல பார்த்திங்கன்னா மொத்தத்திலே 10-15 பூவும் சேர்ந்து ஒரு 10 கிராம் தான் இருக்கும். ஆனால் அது வெயிட்டு பார்த்திங்கன்னா 1 கிலோ 2 கிலோ இந்த மாதிரி தலையில் தெரியும். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா உடம்பே அப்படியே லேசாக இருக்கும். நம்முடைய உடம்பு அப்படியே தலையிலிருந்து குளிர்ந்து ஒரு உற்சாகமான ஒரு தெம்பு உடனே கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்தது இந்த வெள்ளைப்பூ. அதே மாதிரி வெள்ளைப்பூவை இடது கையிலையும் இந்த நீல கலர் உள்ள பூவை வலது கையிலையும் வச்சுக்கிட்டு சின்முத்திரை போட்டு நீங்கள் தியானம் பண்ணி பாருங்கள். அதாவது இறைவனுடைய அருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னாலுமே அந்த இறைவன் எங்கே இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் கோயில் வளத்துலேயே எங்கேயெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். அதுக்காக உங்களுக்கு கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொல்லலை. ஒவ்வொரு கோயிலும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சித்தர்கள் அங்கே முன்னால் தவஞ்செஞ்ச இடம் அது இன்றைக்கி பிரபலமாகிக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு கோயிலும் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த சித்தர் எங்கே இருக்காங்கன்னு பார்த்து அங்கே உட்காந்து பின்னால் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி உங்களுக்கு சித்தருடைய அருள் கிடைக்கணும். தெய்வங்கிறது நம்மளுடைய மூச்சு சுவாசம் காட்டுதேன். அது பரிபூர்ணமாக கிடைக்கணும்னா தலையில் அந்த வெள்ளைப்பூவை வச்சுக்கிட்டு நீங்கள் தியானம் பண்ணி பாருங்கள். வலது கையில் இந்த சங்குப்பூ நீல கலரையும் இடது கையில் வெள்ளைப்பூவையும் குறைஞ்சது ஒரு 10 குறையாமல் கையில் வச்சுக்கிட்டு சின்முத்திரை போட்டு நீங்கள் தியானம் பண்ணி பாருங்கள். அதோடைய பலன் நீங்கள் உடனே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய தீய சக்தியெல்லாம் வெளியேறி நல்ல சக்தி கிடைக்கும். அது மாதிரி இந்த வெள்ளைப்பூவுடைய மகிமை என்னென்னா, அப்படியே உங்களுக்கு மூளை அதிகமாக பலம் பெறும். மூளையில் உள்ள கட்டியெல்லாம் கரைய ஆரம்பிச்சிடும். ஒரு அமைதி கிடைக்கும். இங்கே யாருமே டென்ஷனாக இருக்கிறவங்க டென்ஷன்லாம் உடனே மாறிடும். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்தது இந்த வெள்ளை சங்குப்பூ. அதே நீங்கள் கையில் வச்சு தியானம் பண்ணிட்டு இங்கே கீழே போட்டுற வேண்டாம், தலையில் வச்சுட்டு கீழே போட்டுற வேண்டாம். அதை அப்படியே நீங்கள் குடிநீராக நீங்கள் பயன்படுத்துங்க. வேணும்னா துளசி போட்டுக்கோங்க, இல்லைன்னா போட வேண்டாம். நீங்கள் போட்டுட்டு நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிடுங்க. அதனால் நம்ம இது போல் இன்னும் நிறையா வீடியோ ஒவ்வொரு பூவை பற்றியும் தெரியும். ஆனால் பூவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மலர் மருத்துவம் படித்தவங்களுக்கு இந்த பூவை பற்றியோட அருமையெல்லாம் நிறையா தெரியும்.
இன்றைக்கி பெண்கள் வந்து மல்லிகைப்பூ வைக்காங்க அப்படின்னா அது வந்து அழகுக்காண்டி வைக்கலை. ஆனால் இன்றைக்கி வைக்கவங்க அப்படி தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கொண்டை சுற்றி அந்த கொண்டைக்கு மேலே கூடி அந்த பூ வைக்கும்போது மூளை வந்து அதிகமாக குளிர்ச்சி ஏற்பட்டு உடம்பு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது அந்த மல்லிகைப்பூ. அந்த மல்லிகைப்பூ அவங்க என்ன செய்கிறாங்க, உடனே கீழே போட்டுருந்தாங்க. அந்த பூவை வந்து நீங்கள் அப்படியே கஷாயம் வச்சு குடிச்சு பாருங்கள், அதோட தன்மை வந்து இன்னும் பல மடங்கு கூடும். நான் இதை போட்டு நிறைய வீடியோலாம் நம்ம போட போகிறோம். அது நம்மளுடைய மாந்திர கிளாஸில் நிறைய இதோடைய இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறோம். வீடியோ பார்த்து வாங்க. நன்றி, வணக்கம்.